அண்ணா வணக்கம் அண்ணா, நம்ம ஆல்ரெடி நம்மளோட நர்சரியை ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு வீடியோ எடுத்தாச்சு. ஆமாம். இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் என்னெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்றத இந்த வீடியோவில் கவர் பண்ணலாம்ண்ணா. ஓகேண்ணா. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மாடி தோட்டத்தில் வளர்க்குறாங்க அப்படின்னா என்னென்னலாம் முக்கியமாக இருக்கணும்ண்ணா? மாடி தோட்டத்தில் வளர்க்குற செடிகள் பெரும்பாலும் நம்ம சின்ன செடிகளாக வச்சு வளர்க்குறத விட கொஞ்சம் பெரிய செடிகளாக வச்சு வளர்க்க ஆரம்பிச்சோம்னா ரொம்ப ஈஸி. அதுமாதிரி கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா 20 இன்ச்சு 22 இன்ச்சு 24 இன்ச்சு அதுமாதிரி ஒரு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ட்ரம் அந்த மாதிரி ஒரு 200 லிட்டர் ட்ரம்மை ரெண்டாக கட் பண்ணி கூட 1 லிட்டரு ஒரு 100 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ட்ரம்முகளை பயன்படுத்தலாம். அதுமாரி அந்த ட்ரம்லேயோ கண்டிப்பாக தொட்டிலே ஹோல்ஸ் இருக்கணும். அடியில் அந்த அடியில் இருக்க ஹோல்ஸில் நம்ம கூழாங்கல் ஏதாவது போட்டு அது மாதிரி வந்து அதுக்கு மேலே வந்து மண்கலவை ரொம்ப முக்கியம். மண்கலவை நல்லா இருந்தாலும் மாடியில் வைக்கக்கூடிய செடிகள் நல்லா வளரும். ஏன்னா தரையில் ஒரு செடியை வைக்கிறோன்னா அது எங்கே சத்து இருக்குதோ அங்கே போய் அந்த செடியை எடுத்துக்கும். கொஞ்சம் வேரோட்டம் அதிகமாக இருக்கும். தொட்டியில் வளர்க்குற செடிகளுக்கு வேரோட்டம் ரொம்ப இருக்காது. அதனால் நம்ம தேவையான உரங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குழந்தையை கொடுத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிரித்து கொடுக்கணும். அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த சத்துக்களை கொடுத்தோம்னா நம்ம சிறப்பாக வளர்க்க முடியும். அடுத்ததான் நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன வகை செடிகள் வச்சிருக்கீங்கன்ற அப்படியே ஒன்றா பார்க்கலாமா? ஆமாம். இப்போ என்னென்ன செடிகள் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன செடிகள் வளர்க்கலான்னு கேட்டிங்கன்னா எல்லா செடிகளுமே வைக்கலாம். பல செடிகள் தென்னை மரத்தை தவிர எல்லாம் வளர்க்கலாம்னு நான் சொல்வேன். தென்னை மரம் மட்டும் தான் நம்ம கட் பண்ணி வளர்க்க முடியாது. மற்ற மரங்கள் எல்லாமே நம்ம கவாத்து பண்ணி வளர்க்கலாம். அதனால் வந்து எல்லா செடிகளுமே வளர்க்கலாம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா மாஞ்செடியை நாங்கள் நிறையா வச்சுருக்கோம். ஏன்னா முக்கணிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுனால மாஞ்செடிகள் கூட மாடியில் வச்சுருக்கோம். இது பாருங்கள் பழமாயிடுச்சு. இது வந்து ஒரு நாசிக் பசந்துங்கிற ஒரு வெரைட்டி, ஒரு வட இந்தியன் வெரைட்டி. நம்ம நல்லா பழமாயிடுச்சு. உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிற பாருங்க. ஒரு இதனோட பேர் வந்து நாசிக் பசந்த். அதேமாதிரி தான் ஒரு இமாம் பசந்தோடைய கலரில் இருக்கு பாருங்க பழம். இமாம் பசந்து இதேமாதிரி தான் வெள்ளை கலர் இருக்கும். பொதுவாக மாம்பழம் நம்ம ஓப்பன் பண்ணோன்னா ஆரஞ்சு கலர் எல்லோ அந்த மாதிரி வரும். இது பாருங்கள் ஒரு இமாம் பசந்துடைய சதைப்பகுதி மாதிரி தான் இருக்கும். ரொம்ப இனிப்பாக இருக்கும். ஒரு இமாம் பசந்து டேஸ்ட் இருக்கிறனால தான் அதை நாசிக் பசந்துங்கிற பேரில் அழைக்கிறாங்க. ஒரு சூப்பர் வெரைட்டி. இது மாடிக்கு ஏற்ற ரகம். ரொம்ப குட்டையாக வளரும். நம்ம நிறைய காய்க்கிற தன்மையோடு இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து வாட்டர் ஆப்பிளில் இது ஒரு மிலிட்ரி சாம்பாம்பாங்க. இதுலேயே நிறைய பூக்கள் வந்துருக்கு பாருங்கள். தெரியுதா? கிட்ட வந்து பாருங்கள். நிறைய பூக்கள் இருக்குது. இது எல்லாமே பழமாக மாறும். பழமாக மாறும்போது இது பழங்கள் சிவப்பாக இருக்கும். அந்த ஒரு நல்ல இனிப்பு தன்மையோட இருக்கும். ஒரு செடிக்கும் அதாவது செடி பச்சை கலரில் இருக்கும், பழங்கள் நல்ல சிவப்பு கலரில் வரும். அதுமாரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெயண்ட் ஐவரிங்கிற வெரைட்டி பாருங்கள். ஜெயண்ட் ஐவரிங்கிற வெரைட்டி யானையினோட தந்த மாதிரி நல்ல பழம் பெருசாக வரக்கூடியது. இது எல்லாமே நம்ம ஒரு மீடியம் சைஸ் செடிகளை வச்சு தான் மாடியில் உருவாக்கியிருக்கோம். அதுமாரி இந்த வாட்டர் ஆப்பிள் செடி ரொம்ப ஈஸியாக பராமரிக்கக்கூடிய ஒரு செடி. மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் காய்கள் இருக்குது பாருங்கள். கல்காரிங்கிற ரகம் தெரியுதா? காய் நல்ல பெரிய பழமாக வரும். காய் இது வந்து சிவப்பாக இருக்கும். நல்ல ஒரு ஸ்வீட் அதிகமாக இருக்கும் இந்த வாட்டர் ஆப்பிளை பொறுத்த வரைக்கும். வாட்டர் ஆப்பிள் ஒரு 3-4 செடி நம்ம வச்சுருக்கோம். ஏன்னா மாடிக்கு வந்தோன்னா சுகர் பேஷண்ட் கூட இந்த பழத்தை சாப்பிடலாம். ரொம்ப கலோரி கிடையாது. இப்போ மற்ற பழங்கள்லாம் கலோரி சத்துக்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் இதில் நீர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி ஒரு பழ வெரைட்டி இந்த வாட்டர் ஆப்பிள். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இது நாம்டோக் மாய் தாய்லாந்து வெரைட்டி பாருங்கள். ஒரு மூக்கு மாதிரி, அதாவது இது வந்து நாம்டோக் மாய்ங்கிற தாய்லாந்து வெரைட்டி. அதனுடைய நுனிப்பகுதி ஒரு கிளிமூக்கு மாங்காய் மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு அடிச்சிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அருமையான ருசியை கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. நம்ம ஊரில் எப்படி காலப்பாடியோ அதே மாதிரி ஒரு தாய்லாந்தில் ஒரு சிறப்பான ரகம். இதே நம்ம மாடியில் வளர்த்துருக்கோம். அதுமாதிரி பார்த்திங்கன்னா பலாமரமும் வளர்த்துருக்கோம். இந்த பலாமரம் எதுக்கு வளர்த்துருக்கோம்னா பெரிய அளவில் இது காய்க்காது. ஆனால் இந்த எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வியட்நாம் பலா செடியை வந்து சின்ன செடி கூட காய்க்கும்னு சொல்கிறத நிரூபிக்கிறதுக்காக, கஸ்டமர் சொன்னால் நம்ப மாட்டாங்க இல்லையா, அதை நிரூபிக்கிறதுக்காக நாங்கள் மாடியில் வளர்த்து காமிச்சிருக்கோம். அதாவது மாடியிலே வளருதுன்னா தரையில் நிறையா காய்க்கும் அப்படிங்கிற ஒரு கணக்குக்காக தான் நம்ம அதை வந்து வளர்த்துட்ருக்கோம். அதுமாதிரி பனானா சப்போட்டா. இந்த பனானா சப்போட்டா பார்த்திங்கன்னா கொத்தாக காய்க்கும். நிறைய பழங்கள் வந்து பாருங்கள், நாங்கள் பறிக்காம விட்ட பழங்கள்லாம் வவ்வால் சாப்பிட்டுட்டு போயிருக்கிறத பார்க்கலாம். பாருங்கள் மரத்திலே பழமாகிடும். நிறைய பழங்கள் வருது. இது ரொம்ப இனிப்பான ஒரு வெரைட்டி. அதாவது இருக்கிற சப்போட்டா வெரைட்டி ஒரு சிறந்த வெரைட்டி சொல்லலாம். அதுமாதிரி மாதுளம்பழம் நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய காய்க்காது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் மாடியில் காய்ச்சிருக்கு பாருங்கள். தெரியுதா? 3 பிஞ்சு. நான் இங்கே ஒரு 2 பிஞ்சு இருக்குது. ரொம்ப பிஞ்சுகளை அலோவ் பண்ணக்கூடாது. நிறைய பூத்துது. நாங்கள் நிறைய பூக்களை வந்து கிள்ளிட்டோம். அதனால தான் அந்த காய் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வந்திருக்கு. இந்த மாதிரி செடிக்கு ஒரு 3 பிஞ்சு 4 பிஞ்சு விட்டாலே போதும். இந்த எல்லா செடிகளையுமே நம்ம பராமரிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் 2.25 லட்ச ரூபாய் வித்த மியாசாக்கி வெரைட்டி. இங்கே ஒரு பழம் விழுந்துருக்குது பாருங்கள். இது நல்லா பழமாகி விழுந்துச்சு பாருங்கள். மியாசாக்கி வெரைட்டி. இது காயாக இருக்குது. இந்த காயாக இருக்கிறது வந்து கலர் இன்னும் ரெட்டிஷ் ஆகலை. இதுவும் நல்லா பழுக்கலை. அதுக்கு முன்னாடியே விழுந்துருச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு நமக்கு இந்த வருஷம் இப்போ தான் காய்ச்சிருக்கு இந்த செடியில்.
இது வந்து நல்லா முதிர்ச்சி அடைஞ்சிச்சுன்னா பழம் இன்னும் நல்லா ரெட்டிஷாக வரும். ஒரு ஜப்பான் மியாசாக்கி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, எல்லாமே நல்லா ரெட்டிஷாக மாதிரி வரக்கூடியது. நம்ம தோட்டத்திலே அதேமாதிரி தான் காய்ச்சிருக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு வாட்டர் ஆப்பிள் தான். எவ்வளோ பூக்கள் இருக்குன்னு பாருங்க. பூக்கள் நிறையா இருக்குது. பூக்கள் நிறையா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பம்ப்ளி மாஸ். இந்த பம்ப்ளி மாஸ் ரகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடியில் வளர்க்கலாம். எவ்வளோ பெரிய பழம். நாங்கள் ஏற்கனவே 2-3 பழம் இதில் அறுவடை பண்ணிட்டோம். இப்போவும் 2 பழங்கள் இருக்கிறத பார்க்கலாம். ஒரு ரொம்ப எளிமையான ஒரு பராமரிப்பில் வரக்கூடியது இந்த பம்ப்ளி மாஸ். அதுமாதிரி சாத்துக்குடி வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா இது வியட்நாம் சாத்துக்குடி. இந்த வியட்நாம் சாத்துக்குடி பார்த்தீங்கன்னா நிறைய காய்க்கிற தன்மையுடையது. பழம் நல்லா பெருசாக வரும். ஒரு 500-600 கிராம் வெயிட் வர மாதிரி பெரிய பழங்களாக வரக்கூடிய ஒரு வெரைட்டி இந்த வியட்நாம் சாத்துக்குடி. அதேமாதிரி மாடி தோட்டத்திலே ஒரு பப்பாளி செடி வச்சுருக்கோம். அந்த பப்பாளியில் பார்த்தீங்கன்னா பழங்கள் 2-3 பழங்கள் பழுக்க ஆரம்பிச்சு. ஒன்று நல்லா பழமாகவே ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பர் கலராக இருக்குது. நீங்கள் கடைகளில் இந்த மாதிரி கலர் கிடைக்குமா? அவங்க வந்து பறித்து 1 வாரம் கழிச்சு தான் உங்களுக்கு பழங்கள் கடைக்கு வரும். பார்க்குற இவ்வளோ ஷைனிங் இருக்காது, இந்த கலரும் இருக்காது. இந்த பக்கமும் காய் வந்து கலர் மாற ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இங்கே ஒரு பழம் இருக்குது. இந்த மாடியில் தான் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 9 months தான் ஆச்சு. 9 months தான் ஆச்சு. ஆனால் வந்து உங்களுக்கு பழங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு 22 இன்ச்சு பாட்டில் வச்சுருக்கோம். தொட்டியில் தான் வச்சுருக்கோம். அதாவது இந்த மண் கலவை தான் முக்கியம். இந்த மண் கலவை நம்ம செடிக்கு தேவையான உரங்களை கொடுத்தோம்னா எல்லா செடியுமே நம்மளால் மாடியில் வளர்க்க முடியும். பாருங்கள், கண்டெய்னர்லாம் பார்த்தீங்கன்னா 22 இன்ச்சு பாட்டு 24 இன்ச்சு தொட்டி தான் நம்ம மாடியில் வச்சுருப்போம். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகேண்ணா, நீங்க எல்லாமே தொட்டில தான் வச்சிருக்கீங்க. அப்ப மண்கலவை ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப நீங்க எப்படி மண்கலவை ப்ரிப்பேர் பண்ணுவீங்கண்ணா? மண்கலவையை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமாக நல்ல செம்மண் எடுத்துக்கிறோம். செம்மண்ணில் தான் அந்த செடிகளுக்கு தேவையான நல்ல சத்துக்கள் இருக்கும். அது ரொம்ப களிப்பான மண் கிடையாது, ரொம்ப உதிரியாக உள்ள மண். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் நார், எரு, அது ஒரு 50% எடுத்துக்கிறோம். ரெண்டையும் சம அளவில் கலந்து போடுறோம். அந்த தொட்டிகளுக்கு போடும்போது என்னென்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். மாடியில் வைக்கிறோம் இல்லையா, ரொம்ப வெயிட் ஏற்ற முடியாது. அதனால தான் நம்ம சிமெண்ட் தொட்டியை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. இந்த பிளாஸ்டிக் தொட்டினா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அப்படிங்கும்போது வெயிட் அதிகம் வராது. நம்ம கெப்பாசிட்டியும் அதிகமாக இருக்கும். அதாவது மண்ணோடைய பொருள் திறனும் அதிகமாக இருக்கும். அந்த இதில் நம்ம உயிர் உரம் கலந்துக்கிறோம். உயிர் உரம் கலக்கும்போது என்ன ஆகுனா அசோஸ்பெல்லம், பாக்டோபாக்டீரியா, சூடோமோனாஸ், டைக்கோடர்மா விரிடி இந்த மாதிரி உரங்களை கலக்கும்போது நல்ல உயிருள்ள ஒரு மண்ணாகிடும். அதில் பாக்டீரியாக்கள் வந்து நம்ம ஆகாயத்தில் இருக்கிறது, சுற்றுப்புறத்தில் இருக்கிற சத்துக்களை எடுத்து செடிகளுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி பெரும்பாலானவங்க பயன்படுத்துறது இல்லை. சாதாரணமாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தொட்டி எடுப்பாங்க, அதில் ஏதாவது மண்ணை வாரி போட்டு நம்ம ஒரு செடியை நடும்போது அது கண்டிப்பாக இந்த மாதிரி வளர்ச்சிலாம் பார்க்க முடியாது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் எங்கள் மாடி தோட்டம் பார்த்தீங்கன்னா. ஏன்னா அவ்வளோ ஒரு பசுமையான பூக்களோட நல்லா ஒரு செழிப்பாக இருக்கக்கூடிய தோட்டமாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம மண் கலவை தான். நான் இப்போ சொன்ன மாதிரி செம்மண், எரு, தேங்காய் நார், உயிர் உரங்கள் இந்த பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் கடல் பாசி உரம் பயன்படுத்துகிறோம். முக்கியமான பாயிண்ட் இது. கடற்பாசி உரத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் ஒரு வாட்டி பயன்படுத்துகிறோம். அது மாதிரி பயன்படுத்தும் போது நமக்கு ஒரு அதோட சேர்த்து வேப்ப முன்னாக்கு, போன்மேல், எலும்பு உரம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த உரம் இது எல்லாமே கலந்து கொடுக்கும்போது செடியோட வளர்ச்சி இதை மாதிரி சிறப்பாக இருக்கும். பொதுவாக காய்கறி தோட்டங்கள் வளர்க்குறாங்க இல்லையா, மாடியில் காய்கறி தோட்டம் வளர்க்குறது பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் இதுவும். ஆனால் இதில் கண்டெய்னர் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். கண்டெய்னர் பெருசாக இருந்தால் தான் நம்ம வளர்க்க முடியும். அதுமாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம செடியோட வளர்ச்சியை கட்டுப்படுத்தணும். வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் போது சின்னதுலேயே நமக்கு காய்க்க ஆரம்பிக்கும். ஓகேண்ணா, இது எப்படியும் ஒரு சின்ன கண்டெய்னர்ல தான் வளர்க்க போறோம். அப்படின்றப்ப இயற்கை முறையில வளர்க்க முடியுமா இல்ல கெமிக்கல் உரத்துக்கு தான்? கண்டிப்பா கெமிக்கல் உரமே தேவையில்லை. நான் கண்டிப்பா வளர்க்க முடியும். எங்க நர்சரியும் சரி, தோட்டத்திலும் சரி, நம்ம கெமிக்கல் உரம் எதுவும் விவசாயிகளுக்கும் கொடுக்கறதில்ல, நம்மளும் பயன்படுத்துறது இல்லை. ஓகேண்ணா, இவ்வளோ நேரம் ரொம்ப டீட்டெயில்டு எப்படி மாடி தோட்டத்தில் பல மரங்கள் வளர்க்கணும் அப்படின்றத பற்றி சொன்னீங்க. இந்த காணொலிக்கு மிக்க நன்றிண்ணா. இப்போ இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் என்னால் விவரமாக சொல்ல முடியல. அது வந்து இப்போ நம்ம செடியில் எப்படி மண்கலவை தயார் பண்ணுறது, உரங்கள் எப்படி போடுறது, பூச்சி ரெட்டிகள் எப்படி பயன்படுத்துறது, எங்களுக்கும் ஒரு சேனல் இருக்குது, கிரீன்லேண்ட் நர்சரி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல். அந்த சேனலில் போனீங்கன்னா கிட்டத்தட்ட 1000கணக்கான வீடியோ இருக்குது. அதை பார்க்கும்போது உங்களுக்கு முழுமையான ஒரு தகவல் கிடைக்கும். ஏன்னா ஒரு குறுகிய பீரியடில் என்னால் அதை அரேஞ்ச் பண்ண முடியல. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த மாடித்தோட்டம் எப்படி உருவாக்குறதுங்கிற பற்றி தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் கிரீன்லேண்ட் நர்சரி யூடியூப் சேனல் பாருங்கள். முழு விவரமாக இருக்கும். இது மாதிரி தம்பி மாதிரி ஆட்கள் வந்து நிறைய இப்போ சமூக வலைதளத்தில் இந்த தோட்டங்களை பற்றி, மாடித்தோட்டத்தை பற்றி சொல்கிறது ஒரு பெரிய விஷயம். இந்த விஷயங்கள் வந்து ஜனங்களுக்கு பயன்படுறதா இருக்கிறதுனால உங்களை மாதிரி இளைஞர்களை வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிண்ணா. அதே மாதிரி உங்கள் சேனல் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேண்ணா. ஓகே, ரைட், ஓகே, ஓகேண்ணா. நன்றிண்ணா. நன்றி.